ஒன்றியத்தின் இந்திய ஒன்றியத்தின் எல்லைகள் மற்றும் அதனோட பகுதிகள் அப்படிம்பாங்க. பகுதிகளை பத்தி மட்டும் சொல்லும். அப்ப இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு? 28 ஸ்டேட்ஸ் இருக்கு, 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. அப்போ அதை ஃபுல் டீடைல்ஸா சொல்ற பகுதி எது, அட்டவணை எது அப்படின்னா அட்டவணை நம்பர் 1 அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரிங்களா? அடுத்து அட்டவணை நம்பர் 2. அட்டவணை நம்பர் 2 என்ன சொல்லு அப்படின்னாட்டா அவங்களுக்கான மத்திய மாநில உறுப்பினர்களோட ஊதியம், சரியா? இப்போ மத்திய மாநில உறுப்பினர்கள் ஊதியத்தை பற்றி சொல்லுது. எம்பிஸ் இருக்காங்க, பிரதமர் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்காங்க, அதுக்கப்புறம் குடியரசுல இருக்காங்க, துணை குடியரசுல இருக்காங்க. இவங்களோட சம்பளம் பிளஸ் மாநிலத்துல ஆளுநர், முதலமைச்சர், எம்எல்ஏ, பஞ்சாயத்து, இவங்க எல்லாரோட சம்பளத்தை பத்தி சொல்றதுதான் அட்டவணை நம்பர் 2 அப்படிம்பாங்க. அடுத்து அட்டவணை நம்பர் 3 எதை பத்தி சொல்லுவோம் அப்படின்னாட்டா உறுதிமொழி அப்படிம்பாங்க. உறுதிமொழி அப்படின்னா என்ன அப்படின்னாட்டா எந்த ஒரு அரசு பணியாளரும் அரசு பணிக்கு போகும்போதோ அல்லது ஏதாவது ஒரு சட்டமன்றத்துக்கோ மக்களவைக்கோ மாநிலத்துக்கோ போகும்போது அவங்க உறுதிமொழி ஏற்றுதான் என்ன பண்றாங்க, அந்த பதவியை மேற்கொள்வாங்க. அதுக்காண்டி அட்டவணை நம்பர் 3 எது அப்படின்னாட்டா உறுதிமொழி அப்படின்னு சொல்லணும். அடுத்து அட்டவணை நம்பர் 4 என்ன சொல்றா அப்படின்னாட்டா மாநிலங்களவைன்னு சொல்லி சொல்லுமா. மாநிலங்களவைக்கு யாராருக்கு எந்தெந்த மாநிலத்துக்கு எந்தெந்த யூனியன் ஸ்பேஸ்க்கு எவ்வளவு இடங்கள் அப்படிங்கிறத சொல்றது எது அப்படின்னாட்டா அட்டவணை நம்பர் 4 அப்படிம்பாங்க. அப்ப யூனியன் மாநிலங்களவைக்கு மத்திய மாநிலங்களுக்கு மற்றும் யூனியன் பிரதேசம் இடங்களின் எண்ணிக்கை. எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடுலாம் எடுத்துக்கிட்டோம்னா மாநிலங்களவையில 18 இடங்கள் இருக்கு. அப்போ தமிழ்நாட்டுக்கு 18 இடம் இருக்கு. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு இருக்கு? உத்தரப்பிரதேசத்துக்கு 31 இடங்கள் இருக்கு. யூபிக்கு மொத்தம் 31 இடம் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு 18 இடங்கள் இருக்கு. சரிங்களா? அப்ப எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு இடங்கள் இருக்கு, யூனியன் பிரதேசத்துல எவ்வளவு இடங்கள் இருக்கு, அதை பத்தி சொல்ற அட்டவணை தான் அட்டவணை நம்பர் 4. அடுத்து அட்டவணை நம்பர் 5. அட்டவணை நம்பர் 5 என்ன அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கான வாழ்விடங்களை பத்தி சொல்றது. எஸ்சி எஸ்டி இருப்பாங்களா, அவங்களுக்கான வாழ்விடங்களை பத்தி சொல்றது. இப்ப அட்டவணை நம்பர் 5. அடுத்து அட்டவணை நம்பர் 6 என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏடிஎம் ஸ்கொயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. ஏடிஎம் ஸ்கொயர் அப்படின்னாட்டா ஏனா அசாம், சரிங்களா? ஏனா அசாம், டீனா திரிபுரா, சரிங்களா? எம்னா மேகாலயா, மிசோரம், சரிங்களா? அப்போ இந்த பகுதியில் உள்ள பழங்குடியின பகுதிகளை பத்தி சொல்ற பகுதிகள் எது, அட்டவணை எது அப்படின்னா 6 சொல்லி சொல்லணும். சரிங்களா? அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் அப்படிங்கிற பகுதியில் உள்ள பழங்குடியின பகுதிகளை பத்தி சொல்ற பகுதி அட்டவணை எது அப்படின்னா அட்டவணை நம்பர் 6 அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து அட்டவணை நம்பர் 7. அட்டவணை நம்பர் 7 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா பட்டியல்கள் அப்படிம்பாங்க. பட்டியல்கள்னா கன்கரண்ட் லிஸ்ட் அப்படிம்பாங்க. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லலாமா. அப்ப மத்திய அரசாங்கத்துக்கு என்னென்ன பட்டியல்லாம் இருக்கு, என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, மாநில அரசுக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்கு, பொதுவா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஃபுல்லா பட்டியல தான் பார்க்க போறோம். அப்போ அட்டவணை நம்பர் 7 எதை பத்தி சொல்லுதுன்னா பட்டியலை பத்தி சொல்றாங்க. சரியா? அடுத்து அட்டவணை நம்பர் 8. அட்டவணை 8 என்ன சொல்லுது அப்படின்னா ஆட்சி மொழிகள் அப்படின்னு வச்சுக்கணும். அட்டவணை நம்பர் 8ன்னா ஆட்சி மொழிகள். சரியா? 22 லாங்குவேஜ் படிச்சிருக்கோம்ல, 22 லாங்குவேஜ் இருக்கு. ஸ்டார்டிங்ல 14 லாங்குவேஜ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு ஆர்டிகளை பயன்படுத்தி ஒரு லாங்குவேஜ் சேர்த்தாங்க. இப்போ எத்தனைனா 22 லாங்குவேஜ் இருக்கு. அப்போ 22 லாங்குவேஜை பத்தி ஃபுல்லா படிக்குது அட்டவணை நம்பர் 8 அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து அட்டவணை நம்பர் 9. அட்டவணை நம்பர் 9 எதை பத்தி சொல்லுவோம் அப்படின்னாட்டா நில சீர்திருத்தம் தொடர்பாக உள்ள எல்லா இதுவும் நம்ம அட்டவணை நம்பர் 9க்குள்ளதான் வரும். சரிங்களா? அப்போ 9 என்னன்னா நில சீர்திருத்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து அட்டவணை நம்பர் 10 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா கட்சித்தாவல் தடை சட்டம். சரியா? டிஎன்பிசில அடிக்கடி கேட்கிற கொஸ்டின் அதான்.
அட்டவணை நம்பர் 10 எதனை குறிப்பிடுகிறது அப்படின்னு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கட்சி தாவல் தடை சட்டம். இப்ப நடந்த குரூப் 4 எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க, கட்சி தாவல் தடை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 1985 52வது சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. இதை பின்பற்றி பின்னாடி சட்ட திருத்தம் எப்ப பண்ணாங்கன்னு கேட்டிருந்தாங்க. 2003 91வது சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி கட்சி தாவல் தடை சட்டம் திருத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்ப குரூப் 4 கொஸ்டின். சரிங்களா? அப்போ அட்டவணை நம்பர் 10 எதை பத்தி சொல்லுதுன்னா கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தி சொல்லுது. சரிங்களா? அடுத்து அட்டவணை நம்பர் 11 என்ன சொல்றதுன்னா பஞ்சாயத்து அமைப்பு அல்லது ஊராட்சி அமைப்புகள். சரியா? அப்போ தொடக்கத்துல பஞ்சாயத்து அமைப்புலாம் கிடையாது, பின்னாலதான் மாத்தினாங்க. சரிங்களா? அப்போ உள்ள சேர்த்திருக்காங்க. அட்டவணை நம்பர் 11 என்ன பத்தி சொல்லுதுன்னா பஞ்சாயத்து அமைப்புகளை பத்தி சொல்லுது. சரிங்களா? அடுத்து அட்டவணை நம்பர் 12 எதை சொல்லுதுன்னா நகராட்சி அமைப்புகள். அப்போ அட்டவணை நம்பர் 12 சொன்னா நகராட்சி பகுதியை பத்தி சொல்லுது. சரிங்களா? இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், 12 அட்டவணை இருக்கு, 25 பகுதிகள், 12 அட்டவணையை ஃபுல்லா படிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? திரும்ப வேணா ஒரு டைம் பார்த்துக்கணும். சரியா? அட்டவணை நம்பர் 1 என்ன சொல்லும் அப்படின்னு பார்ப்பான், இந்திய ஒன்றியத்தின் எல்லைகள் மற்றும் அதோட பகுதிகளை பத்தி சொல்லுது. 2 எதை சொல்லுது, மத்திய மாநில ஊழியர்களோட ஊதியத்தை பத்தி சொல்லுது. 3 என்ன சொல்லுது, அவங்களோட உறுதிமொழியை பத்தி சொல்லுது. 4 என்ன சொல்லுது, மாநிலங்களவையில மத்திய அரசு மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்குள்ள இடங்களின் எண்ணிக்கையை பத்தி சொல்லுது. 4. அடுத்து 5 என்ன சொல்லுது, SSTக்கான வாழ்விடங்களை பத்தி சொல்லுது. 6 என்னது, ATM ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து என்ன சொல்லுது, 7 என்ன சொல்லுது, 7 நம்ம பின்னாடி பார்த்தோம் அப்படிதானே, பட்டியல்கள் கண்கரன் லிஸ்ட்னு பார்த்தோம். சரி, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு 7 லிஸ்ட் இருக்கு. மறுபடியும் 8 என்ன சொல்லுது, 8 ஆட்சி மொழிகளை பத்தி சொல்லுது. தொடக்கத்துல இந்திய அரசியலமைப்புல எத்தனை ஆர்டிகல் மொழிகள் இருந்துச்சுன்னா 14 மொழிகள் இருந்துச்சு. தற்போது எத்தனை இருக்குன்னா 22 மொழிகள் இருக்கு அப்படின்னு 8ஆவதுல பார்ப்போம். 9 என்ன சொல்லுது அப்படின்னாட்டா நில சீர்திருத்தம் தொடர்பான அப்படிம்போம். அடுத்து 10 என்ன சொல்லுது, கட்சி தாவல் தடை சட்டம். 11 என்ன சொல்லுது, பஞ்சாயத்து அமைப்பு ஊராட்சி அமைப்புகளை பத்தி சொல்லுவோம். 12 என்ன சொல்லுது, நகராட்சி அமைப்பை பத்தி சொல்லுது. சரி, இப்போ 12 அட்டவணைகள் 25 பார்ட்ஸையும் ஃபுல்லா நல்லா படிச்சுக்கணும்.